வணக்கம் நண்பர்களே. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டக சனி காலமா இருந்தாலும் இந்த ஆடி மாத காலகட்டங்களில் பல சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டாலே அது உங்களுக்கு சாதகமான பலனை கொண்டு வந்து தரும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இந்த காலத்தில் மனசுக்கு மகிழ்ச்சி கொண்டு வந்து தரப்போகுதுன்னு சொல்லலாம். பலரும் சூழ்ச்சியால் உங்களை வீழ்த்துன்னு நினைப்பாங்க. அது எல்லாமே தவிடுபொடியாக்கி நீங்கள் முன்னேறி வரக்கூடிய காலகட்டம் இந்த காலமாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து சிம்மராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை இந்த காலத்தில் நீங்கள் பெற போகிறீங்க, உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனையெல்லாம் உங்களால் பெற முடியும், இதை நம்ம முதல்ல சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். சிம்ம ராசியோட ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் தான். சூரிய பகவானே ராசி அதிபதியாக இருக்கிறதால சிம்ம ராசி அன்புகள் அந்த ராஜாவுக்கே உரிய குணங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் துணிந்து செயல்படுவாங்க. அதே மாதிரி வீரம் விவேகம் நிறைஞ்சவங்கன்னு சொல்லலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்குறப்ப மகம் பூரம் உத்திர மாதிரி நட்சத்திரங்களை கொண்டவங்க சிம்ம ராசிக்காரங்களாக பார்க்கப்படுறாங்க. பொதுவாகவே சிம்மராசியில் பிறந்தவங்க பேச்சிலும் சரி நடவடிக்கையிலும் சரி ஒரு வீரம் கம்பீரங்கிறது இருக்கும். அழகாகவும் அறிவாகவும் இருப்பாங்க. இவங்களுடைய கண்களுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்கும். கண்களாலேயே எல்லாரையும் கவர்ந்தெழுத்துருவாங்க. அதே மாதிரி இவங்க பேசுகிறப்ப இவங்க கைகளை அசைக்காமல் இவங்களால இருக்க முடியாது. இந்த ராசிக்காரங்க சிந்தனையாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், சொல்லாக இருக்கட்டும், எல்லா ஒரு விஷயத்துலையும் வேகங்கிறது இருக்கும். யாருமே குறை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் எல்லா ஒரு விஷயங்களையும் செயல்படுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு துரோகம் செய்கிறதும் ஏமாத்துறதும் இவங்களுக்கு பிடிக்காது. அப்படி யாராவது இவங்க வாழ்க்கையில் ஈடுபட்டா அவங்கள வேரோட கழிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. இவங்க எதிரிகளை கூட மன்னிச்சிடுவாங்க, ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க. உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்கும் உணவு சூடாகவும் சுவையாக இருக்கணும்னு விரும்புவாங்க. அதே மாதிரி உணவுகளை அதிகமாக சாப்பிடணுங்கிற ஆசை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உணவு மேலே நாட்டம் அதிகமாக இருக்கும். அழகான வட்டமான முகத்தையும் அழகான கண்களுக்கும் சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். சில நேரங்களில் சிம்மராசிக்காரங்க படித்த படிப்புக்கும் இவங்க செய்யக்கூடிய வேலைக்கு சம்மந்தமே இருக்காது. இருந்தாலும் பணம் சம்பாதிக்கிறதுல கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம். எல்லார்கிட்டையும் அன்பு மரியாதை பணிவு இது எல்லாமே கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட வம்பு யாராவது வச்சுக்கிட்டா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு யார்கிட்டையும் கடன் வாங்குறதுங்கிறது பிடிக்காது. அதே மாதிரி வேலை செய்யறதுல இவங்க கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம். இந்த சிம்மராசி அன்புகிட்ட நீங்கள் மிரட்டி வேலை வாங்குறது ஆகாத காரியம். அன்பாக சொன்னால் மட்டும்தான் என்ன காரியம் இருந்தாலும் செய்வாங்க. சிம்மராசிக்காரங்க நிகழ்காலத்தில் விட எதிர்காலத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. எதிர்காலத்துக்கு எப்படி செயல்படுங்கிற ஒரு யூகம் இவங்களுக்கு இந்த காலத்திலே செயல்படும். வீணாக யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டாங்க, ஆனால் வர்ற சண்டையை விட மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய கலை சம்மந்தப்பட்ட ஆர்வங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன விபத்து ஏற்பட்ட பின்னாடி தான் வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமையும். அதே மாதிரி வாகனம் வாங்குறதும் அப்படி தான். நீங்கள் வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பழைய வாகனத்தை முன்னே வாங்குங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் புதிய வாகனம் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் தங்கும். அதே மாதிரி மற்றவங்க சொல்படி நீங்கள் கேட்டு நடக்கிறது, ஏதாவது வீடு சொத்து வாங்கினீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனையும் ஏமாற்றங்களும் உண்டாகும். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட்டு வாங்க. மற்றபடி சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அறிவு திறமையான சிம்மாசனத்தில் அமரக்கூடிய யோகம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமையும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் எடுத்துக்கணும். அதாவது கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய குணம். மற்றவங்களும் அதிகமாக நீங்கள் நம்பினாலும் ஒரு சில விஷயங்களை சந்தேக கண்கொண்டு தான் பார்ப்பீங்க. அதிகப்படியான சந்தேகங்கிறது உங்கள் வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகளை ஏற்படுத்துங்கிறத உணர்ந்துட்டு வாங்க. அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க காதலிச்சு திருமணம் செய்யணும்னு நினைப்பீங்க. காதல் வாழ்க்கையிலிருந்து மன வாழ்க்கை நீங்கள் முன்னேற கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கினாலும் அதை சரியாக திருப்பி செலுத்தணும்னு நினைப்பீங்க. கோபங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் வரும். மற்றவங்களோட இணக்கமாக போகிறதுங்கிறது ஒரு சில சமயங்களில் கடினமாக அமைஞ்சிடும். அதே மாதிரி இந்த ராசியில் 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வரதால பணத்துக்கு எப்போதுமே குறைவு இருக்காது. ஏதோ ஒரு வகையில் உங்கள் கையில் பணம் புழங்கிக்கிட்டே தான் இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதிங்கிறதால உங்கள் மனசில் என்ன யோசிக்கிறீங்களோ அதை அடுத்த நிமிஷமே பழிச்சுன்னு சொல்லிடுவீங்க. அந்த சூரியனுடைய அம்சமாகவே இருக்கக்கூடிய சிவபெருமான் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு அற்புதமாக அமையும். அதுலேயும் குறிப்பாக திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையார் வழிபாடு செய்கிறது, அந்த அருணாச்சலேஸ்வரோட பாதம் பணிஞ்சு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும். இந்த காலகட்டங்களில் சிம்மராசி அன்புகள் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் 11ஆம் வீட்டிலேருந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறார். இதனால் பல வகையிலும் உங்களை பல சூழ்ச்சி செஞ்சு வீழ்த்துன்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாமே இந்த காலத்தில் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை.
எத்தனை இடையூறு வந்தாலுமே தொழிலில் நீங்கள் காட்டக்கூடிய அதிகப்படியான அக்கறைங்கிறதால எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு கேடுங்கிறது வராது. சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதால இது வரைக்கும் பல சங்கடங்கள் கொடுத்துட்டு இருந்த தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், இனி சாதுரியமாக செயல்படுவீங்க. இதனால எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி ஆகும். தொழிலுக்கு தேவையான கடன் உதவி எல்லாமே பெறதில் இந்த காலத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. செவ்வாய் 10ஆம் இடத்துல சந்திருக்கிறாங்க. இதனால புதுசாக நீங்கள் தொழிலில் பல வகையிலும் பலரும் பொறாமைப்படக்கூடிய வகையில் பல யுக்திகளை புகுத்த போறீங்க. அரசு பணி சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் வருமான வாய்ப்புகள் பெற போறீங்க. அதே மாதிரி வராதான்னு நீங்கள் பல வகையில் நினச்சிருந்த பணம் எல்லாமே இப்போ கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம். சின்ன வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கூட, சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க கூட இந்த காலத்தில் லாபங்கிறது பார்க்க முடியும். அதே மாதிரி இது வரைக்குமே திருமண காரியங்களில் ஒரு தடை ஏற்பட்டிருக்கும். பேசிகிட்டு இருந்த திருமண காரியம் கூட நின்று போகக்கூடிய சூழ்நிலை தான். இனி உறவினர் வகையில் சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் மனசங்கடமும் ஏற்படத்தான் செய்யும். இந்த வகையில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கை இருந்துட்டு வாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் ஒரு நல்ல மாற்றுங்கிறது ஏற்படும். தொழிலை திறம்பட நடத்தக்கூடிய வாய்ப்பு அமையும். வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது சாதகமான காலம். மருத்துவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது நல்ல காலம்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்களுடைய தந்தையோட உடல்நிலையை கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க. எதிரிகளை சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே சிம்மராசி அன்பர்கள் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். எப்படி குரல் வலி பிடிச்சா மூச்சு விடாமல் சிரமப்படுறோமோ அந்த மாதிரி அளவுக்கு சிரமங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. சனி பகவான் சந்திரனுக்கு முன்னாடியும் சந்திரனுக்கு பின்னாடியும் சந்திரனோடய சேர்ந்து பயணிக்கக்கூடியது தான் 7 சனி காலம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இடங்களில் இப்போ நடக்கக்கூடியது உங்களுக்கு கண்டக சனி. கண்டக சனி வந்தாவே ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டு வந்தாவே இந்த காலகட்டம் உங்களால் நல்ல பயனுள்ள காலகட்டமாக அமைச்சிக்க முடியும். அந்த வகையில் கண்டக சனி காலத்தில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கோங்க. கண்டகசனி காலம் வந்துட்டாலே கணவன் மணி உறவுக்குள்ளே ஒரு நல்லிணக்குங்கிறது பாதிக்கப்படும். அதனால் நீங்கள் பேச்சுவார்த்தையில் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். நீங்கள் அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தையால் சில நேரங்களில் சண்டை சச்சரவு ஏற்படலாம். பொறுமையோடு நீங்கள் இருந்துட்டு வரக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் குடும்ப வாழ்க்கை அற்புதமாக அமையும். இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. உங்கள் வார்த்தைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மதிப்பு கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அது கொஞ்சம் தவறுனாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஒற்றுமை வழிபடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நிதானமாக பேசுகிறதும் கலந்து ஆலோசனை செஞ்சு ஒருத்தர் மனசில் இருக்கிறத ஒருத்தர் பேசி புரிய வைக்கிறது நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டும் போயிட்டு வாங்க. இதனால குடும்ப வாழ்க்கை அற்புதமாக அமையும். அதே மாதிரி நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க திடீர்னு படிப்புறதுல ஒரு மந்தமான சூழ்நிலை இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே நீங்கள் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் பேசி புரிய வைக்கிறது நல்லது. கண்டிப்பு காட்டுறேன்னு அதிகப்படியான கோபத்தை காட்ட வேண்டாம். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே பேசி புரிய வைக்க பாருங்கள். இது வரைக்குமே வேலை ஒரு விஷயத்தில் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா வேலை கிடைக்காம மனசில் ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கும். நீங்கள் பணி செய்கிற சூழ்நிலை கூட உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்காது. பிரச்சனை மேலே பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். திருமண காரியம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த நினைச்சிங்கன்னா அது ஏதாவது ஒரு வகையில் தடத்தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைப்போகுது. கண்டகச்சனி காலங்களில் எதையெல்லாம் இழந்தீங்களோ இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சிம்ம ராசிக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கிறதால மனசு கலங்காமல் தைரியமாக செயல்படுங்க. எந்த ஒரு செய்யறதுக்கு முன்னாடியும் அதில் இருக்கக்கூடிய நல்லதை கெட்டதை நீங்கள் அலசி ஆராய்ச்சி பார்த்து செஞ்சாவே எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதே மாதிரி முன்பின் யோசிக்கிறக்கணுங்கிறது அவசியம். எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஒரே மாதிரியான பலன் கிடைக்கிறதில்ல. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரி பலன் தான். அந்த வகையில் சிம்மராசி அன்புகளுக்கு கண்டகச்சனி காலமாக இருந்தாலும் உங்களுடைய அறிவு திறனால பல வகையில் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும். வாழ்க்கையில் அடிமேல் அடி விழுந்துக்கிட்டே இருக்குது, என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியங்க இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உணர முடியும். முடிஞ்சவங்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்யுங்க. பிரதோஷ கால வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த துப்புரவு தொழிலாளிங்க அடிமட்ட தொழிலாளர் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்க. இந்த காலத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா சனி பகவான் உங்களை கவனிச்சுட்டு இருப்பார். யாரையாவது நீங்கள் ஏமாத்துறீங்களா இல்லை ஏதாவது ஒரு செயல்பாடுல மற்றவங்களுக்கு பாதிப்பு தர மாதிரி இருக்குமா, இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த காலத்தில் சிம்மராசி அன்புகள் பொதுவாகவே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க தான். சூழ்ச்சியால் பல சமயங்களில் இந்த மாதிரியான செயல்பாடு ஈட வைக்கும். இது எல்லாமே கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. யாரையுமே நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பழக பாருங்கள். இந்த காலத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் நேர்மையாக செயல்படுறீங்களோ மற்றவங்களுக்கு மதிப்பு மரியாதையோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பின்னாடி வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு அற்புதமாக அமையும். பிரார்த்தனை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இறை வழிபாடு தான் இந்த கண்டகச்சனிக்கு அற்புதமான மருந்து. மன தடுமாற்றம் இல்லாமல் உங்களால் பார்த்துக்க முடியும். தொடர்ந்துமே இந்த ஆடி மாதங்களில் கண்டகச்சனி காலமாக இருந்தாலும் ஆடி மாதங்கள்லையும் சிம்மராசி அன்புகள் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக தான் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் எதைக்கு எடுத்தாலும் கொஞ்சம் சத்தம் போடுறத குறைச்சிக்கோங்க. வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் அனுசரிப்பு தன்மை போதும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது அனுகூலமான காலமாக இருக்கிறதால மன தளர்ச்சி இல்லாமல் செயல்படுங்க. புத்தி சாதுரியத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் லாபகரமாக தான் அமையும்.
பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருங்கிறதால கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் நிலையிலையும் அக்கறை காட்டிட்டு வாங்க. வீணான குழப்பம் எல்லாமே கொஞ்சம் காரிய தடையை ஏற்படுத்தும். இதை எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துட்டு வாங்க. வாகனங்களை போகும்போதும் கவனமாக இருந்துட்டு வாங்க. மற்றபடி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதம் தான். சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பிரகாசமான எதிர்காலங்கிறது கிடைக்கும்.